சிவன் சம்பா நாற்றங்கால் 24ஆம் நாள். பார்த்திங்கன்னா இப்போ மழை பெஞ்சு விட்டு ஒரு வாரம் ஆச்சு. நம்ம தண்ணி விடாமல் இருந்தோம். ஏற்கனவே வந்து இந்த இடம் பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து கடிச்சிச்சு. எலி கடிச்சிருக்கோம் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறேன். வேறு எதுவும் கடிக்க வாய்ப்பு இல்லை. எலி தான் உட்காந்து ஃபுல்லாக கடிச்சிருக்கு. இந்த மாதிரி நிறைய இடத்துல டேமேஜ் பண்ணியிருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஃபுல்லாகவே வந்து அது பக்கத்தில் உள்ளது எல்லாமே காஞ்சி போயிடுச்சு. ஸோ இப்போ தண்ணி விட்டுருக்கோம். நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வந்து கோமியம் ஒரு 150 ml மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சு ஸ்ப்ரே பண்ணிட்டு போனோம். அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் பார்த்திங்கன்னா திருப்பியும் மறுநாள் மார்னிங் வந்து வேப்ப எண்ணெய் வந்து கொஞ்சம் தண்ணியில் கலந்து ஒரு 10-15 ml தான் இருந்தது கையில் எமர்ஜென்சிக்கு. அதை வந்து சரி அடுத்த நாளே கொடுத்தோம். ஸோ அதுக்கப்புறம் எதுவும் டேமேஜ் ஆன மாதிரி தெரியல. ஸோ அதனால் இந்த மாதிரி எலிகள் வந்து நாற்றுல வந்து இந்த மாதிரி கடிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா என்ன ரீசன்னா, 2 ரீசனாக இருக்கலாம். ஒன்று, இந்த சிவன் சம்பாவுடைய நெல் வந்து இனிப்பு தன்மை இருந்ததுன்னா ஸோ கண்டிப்பாக அது வந்து இந்த மாதிரி இருக்கும். பயிரில் அந்த இனிப்பு தன்மை இருந்தால் அந்த ஸ்மெல்லுக்கு வரலாம். அடுத்தது நம்ம பார்த்திங்கன்னா தேங்காய் புண்ணாக்கு வந்து நம்ம போட்டுறதால அதனுடைய ஸ்மெல்லும் மண்ணில் இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த ஸ்மெல்லை பேஸ் பண்ணி கூட இது கடிச்சினே போயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 ஆப்ஷன் தான். வேறு எதுவும் மிஸ்டேக் வர வாய்ப்பு இல்லை. ஸோ இதுதான் ரீசனாக இருந்திருக்கு. பட் எனிவே நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, வாரத்துக்கு ஒரு நாள் இஞ்சி பூண்டு வந்து அந்த ஸ்ப்ரே பண்ணி விட்றது, சுற்றில் அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கும். ஏன்னா இது தொடர்ந்து கண்டினியூஸாக பண்ணினே இருந்ததுன்னா நம்ம நாற்றை வந்து பிடிங்கி நட முடியாத ஸ்டேஜ் போயிடும். அப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம தண்ணி விட்டுருக்கோம். தண்ணி ஃபுல்லாக கொஞ்சம் இருந்ததுன்னா கடிச்ச இடத்துலலாம் திருப்பி முளைச்சி வந்துடும். ஸோ நம்மளுக்கு இன்னும் 1 வாரம் டைம் இருக்குது. அந்த 1 வாரத்துக்கு கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு ஈவனாக. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 2 இடத்துல நம்மளை ஃபுல்லாக ஃபாயில் பண்ணிடுச்சு. ஸோ இது வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் ஓகே, இது வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. நாற்று நம்ம விட்டு வச்சது 12 கிலோ விட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பாக இது வந்து 30 சென்ட்டுக்கு நடக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. இந்திக்காய் நடுன்றதால கண்டிப்பாக இது ஷார்ட்டேஜ் இருக்காது. அப்படியே ஷார்ட்டேஜ் இருந்தாலும் அந்த இடத்த நம்ம வந்து ஒதுக்கிட்டு வேறு ஏதாவது நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் இருக்கிறத நம்ம யூட்டிலைஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ நல்லாயிருக்கு, நாற்று நல்லாயிருக்கு. ஒரு 6 அங்கலத்துலேருந்து 7 அங்கல் நல்லா வளர்ந்துருக்கு. ரொம்ப அடர்த்தியாக அந்த மாதிரி தெரிஞ்சுது. இப்போ பார்க்கறதுக்கு அந்த மாதிரி தெரியல. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஈவனாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ நல்லாயிருக்கு நாற்றங்கால். சிவன் சம்பா நாற்றங்கால் அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. தேங்க்யூ.